அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம ஒரு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமோட ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றின அனலைசிஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ g of s இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட. இதில் s பவர் n இருக்கு இல்லையா, இது நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஒரிஜின். இதை வச்சு தான், இந்த n-ோட வேல்யூ வச்சு தான் அது என்ன டைப் நம்பர் ஆஃப் த சிஸ்டமாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைப் 0 சிஸ்டமுக்கு n 0வாக இருக்கும். ஸோ டைப் 0 சிஸ்டமுக்கு n 0வாக இருக்கும். இதை கேஸ் 1 எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம். g of s நம்ம ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதில் இந்த கேஸ் 1 யூனிட் ஸ்டெப் சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா, யூனிட் ஸ்டெப் சிக்னல் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர், யூனிட் ஸ்டெப் சிக்னலுக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருந்தோம். 1/1 + kp. kpங்கிறது பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட். kpயோட வேல்யூ என்னன்னா லிமிட் s tends to 0 into g of s. ஓகே, ஸோ இந்த g of s லிமிட் s tends to 0 இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/1 + k கிடைக்கும். இது ஒரு ஃபைனைட் வேல்யூ. இது அந்த நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல் ஒரு ரேம்ப் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போது நம்ம வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம்னா வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் 0 கிடைக்கும். அது 0 கிடைக்கிற பட்சத்தில், kv 0 கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/0 தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் லிமிட் s tends to 0 s into g of s கிடைக்கும். ஸோ அது s into g of s, இங்கே g of s g of s இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு kvயோட வேல்யூ 0 கிடைக்கும். வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ 0 கிடைக்கும். வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் kv 0 கிடைக்கிற பட்சத்தில் ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்கும். இதே தான் நமக்கு பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் கிடைக்கும். ஸோ டைப் 0 சிஸ்டமாக இருந்தால் பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறது k ஈக்குவல் டு லிமிட் s tends to 0 s² into g of s, அதுவும் 0 கிடைக்கும். அப்போ ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ பேராபோலிக் சிக்னல் கொடுத்தாலும், பேராபோலிக் இன்புட் கொடுத்தாலும் நமக்கு பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியன்ட் 0 கிடைக்குது. அதனால் ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி கிடைக்குது. இதே கேஸ் 2 டைப் 1 சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், s டினாமினேட்டரில் ஒரு s கிடைக்கும். அதாவது ஒரு போல் ஆரிஜினில் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னலை இன்புட்டாக கொடுத்தோன்னா ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/1 + kp. தென் பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் லிமிட் s tends to 0 g of s, அது இன்ஃபினிட்டி கிடைக்கும். பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபினிட்டி கிடைக்கிற பட்சத்தில் ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/1 + kp தட் இஸ் ஈக்குவல் டு 1/∞ தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இது நமக்கு டைப் 1 சிஸ்டம். இங்கே டைப் 1 சிஸ்டம் என்ன, டைப் 1 சிஸ்டமுக்கு நம்ம ஒரு ரேம்ப் சிக்னலை இன்புட்டாக கொடுத்தோன்னா அந்த டைமில் நமக்கு பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கிறதுனால ஸ்டடி ஸ்டேட் எரர் 1/k ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஆனால் பேராபோலிக் சிக்னலை இன்புட்டாக கொடுத்தோன்னா நமக்கு ஆக்சலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட் 0 கிடைக்கும். அதனால் ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி கிடைக்கும். இதே தான் ஒரு டைப் 2 சிஸ்டமுக்கு நமக்கு பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் 0 வந்துடும். பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் 0 வந்துடும். ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி வந்துடும். அதேமாதிரி டைப் 2 சிஸ்டமுக்கு வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட்டும் 0 வரும். அதனால் ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி வந்துடும். ஆனால் ஒரு டைப் 2 சிஸ்டமுக்கு பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். ஸ்டடி ஸ்டேட் எரர் ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே ஒரு டேப்லேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் டைப் 0 சிஸ்டமுக்கு, இது எல்லாமே டைப் 0 சிஸ்டமுக்கு பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்டடி ஸ்டேட் எரர் ஃபைனைட். ஓகே, அதே இது வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபைனைட், ஸ்டடி ஸ்டேட் எரர் 0. பொசிஷன் ஆக்சலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபைனைட், ஸ்டடி ஸ்டேட் எரர் 0. டைப் 1 சிஸ்டமுக்கு பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் 0, ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபைனைட். வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், ஸ்டடி ஸ்டேட் எரர் ஃபைனைட். தென் பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபைனைட், ஸ்டடி ஸ்டேட் எரர் 0. டைப் 2 சிஸ்டமுக்கு பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட் 0, ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினைட். தென் velocity error coefficient 0, steady state error infinite. Then parabolic error coefficient constant, steady state error finite. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. இப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒரு டைப் 0 சிஸ்டமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 10/s + 5. இது ஒரு டைப் 1 சிஸ்டமுக்கு 10/s into s + 5.
இது ஒரு டைப் 2 சிஸ்டமுக்கு 10 டிவைடட் பை s ஸ்கொயர் இன்ட்டு s ப்ளஸ் 5. இதெல்லாம் இதோட டிசி கெயின் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசி கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிசி கெயின் எப்படி கண்டுபிடிப்போம்? லிமிட் s டென்ஸ் டு 0 g ஆஃப் s. ஓகே, அது டைப் 0 சிஸ்டமாக இருந்தால் லிமிட் s டென்ஸ் டு 0 g ஆஃப் s. அப்போ நமக்கு டிசி கெயின் 2 கிடச்சிச்சு. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். இதே டைப் 1 சிஸ்டமுக்கு நம்ம இந்த மெத்தட் அப்ளை பண்ணால் நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குது. டைப் 2 சிஸ்டமுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குது. டைப் 1 சிஸ்டமுக்கு டிசி கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா s இன்ட்டு g ஆஃப் எஸ்க்கு லிமிட் s டென்ஸ் டு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஓகே, அது வேறு ஒன்றும் கிடையாது, வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி டைப் 2 சிஸ்டமுக்கு s ஸ்கொயர் இன்ட்டு g ஆஃப் எஸ்க்கு s டென்ஸ் டு 0 லிமிட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணோம். அப்போது அது வந்து அக்சலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம், இல்லை டிசி கெயின் ஆஃப் டைப் 2 சிஸ்டம்லையும் சொல்லலாம். ஸோ அப்படியே டிரைவ் பண்ணச்சில் நமக்கு 2 ஸோ இந்த மாதிரியான வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் எரர் கோஎஃபிஷியன்ட், டிசி கெயின். இதுக்கான ரிலேஷன்ஷிப், அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது இந்த டேப்லேஷனில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட், இது 0 0. இங்கே வந்து இது இன்ஃபினிட்டி கான்ஸ்டன்ட் 0, இது இன்ஃபினிட்டி கான்ஸ்டன்ட். இதே இது ஸ்டெடி ஸ்டேட் எரர் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் இன்ஃபினிட்டி 0 ஃபைனைட் இன்ஃபினிட்டி 0 0 ஃபைனைட். ஸோ அப்படி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. ஓகே, தென் இங்கேயும் இந்த டேப்லேஷனில் என்ன பார்த்தோமோ அதே இது இங்கே ஒரு ஹைரார்க்கியில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பிரான்ச்சிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. எரர் கோஎஃபிஷியன்ட் 3 எரர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. பொசிஷனல் எரர் கோஎஃபிஷியன்ட், வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட், ஆக்சலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட். இது டைப் 0 சிஸ்டமுக்கு தான் இது கண்டுபிடிப்போம். அப்போ இன்புட் வந்து u ஆஃப் t இருக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். கேபி வந்து ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும், ஸ்டெடி ஸ்டேட் எரரும் ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, தென் இன்புட் கேவி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்புட் என்னவாக இருக்கணும்? அந்த சிஸ்டம் வந்து டைப் 1 சிஸ்டமாக இருக்கும். இன்புட் வந்து ஒரு ரேம்ப் சிக்னல் இன்புட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஒரு டிசி கெயினையோ இல்லை வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது கேஏ வந்து எதுக்கு டிஃபைன் ஆகுது அப்படின்னா ஒரு டைப் 2 சிஸ்டமுக்கு இன்புட் ஒரு பேராபோலிக் சிக்னலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம டிசி கெயினோ இல்லை பேராபோலிக் எரர் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஸ்டெடி ஸ்டேட் எரர், தென் அதுக்கு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு எப்படி இருக்கும், தென் டிஃப்ரெண்ட் டைப் நம்பர் ஆஃப் சிஸ்டம்க்கு ஒரு டிசி கெயின் எப்படி இருக்கும், தென் எரர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.